இப்போது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1.5 இம்ப்ளான்ட்டு டூத் சப்போர்ட்டட் இம்ப்ளான்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஃப்ரண்ட்டில் நான் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து நான் சொல்லித்தரேன். இந்த பேஷண்ட் பேர் தினேஷ். 1.5 இம்ப்ளான்ட் அவங்களுக்கு இது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 1.5 இம்ப்ளான்ட்டுக்கு ஜஸ்ட் வந்து அனாட்டமிக் க்ரௌன் கொடுத்துட்டு இங்கே காம்போசிட் கொடுத்துக்கலாம். வேறு எதுவும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டாம். சேவ் கொடுத்துக்கலாம். இங்கே ஓப்பன் அண்ட் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்து சாரி இது வந்து நான் காப்பி பண்ண அந்த பேஷண்ட்டோடது, அதனால் இது இப்படி வருது. இது வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணதை வந்து டவுன்லோட்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டிசைனுக்குள்ளே அப்படியே போயிடலாம். இது வந்து சிம்பிள் டிசைனிங் தான். ஜஸ்ட் வந்து மார்ஜின் போட்டு மார்ஜின் வந்து அந்த டூத் சப்போர்ட்டோட இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குதான்ட்டு செக் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு அப்படியே வந்து நமக்கு வந்து அடாப்ட் ஆகிடும். அதனால் நம்ம எதுவும் மாற்றி பண்ண வேண்டாம். உள்ள டிசைனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக கேட்குது பாருங்கள். அப்பர் ஜா அதுவே கேட்குது. அப்பர் ஜா கொடுத்துடணும். அடுத்து வந்து லோவர் ஜா. அப்பரில் தான் நம்ம டிசைன் பண்ணுறதுங்கிறதுனால அது அப்பர் ஜா கேட்குது. இதுதான் வந்து அந்த பேஷண்ட்டோடது. ஓகேங்களா, இது அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். சவுண்ட் இப்போ நம்ம அப்பரில் பண்ணுறது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அப்பர் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதே லோவரில் பண்ணுற மாதிரி இருக்குன்னா லோவரை இந்த பொசிஷனில் வச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அப்பர் லோவர் ரெண்டுலையுமே பண்ணுறோம் அப்படின்னா லோவரை வந்து இந்த பொசிஷனில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து மார்ஜின் லைன் வந்து வரையணும். ட்ரா ஃப்ரீ ஆப்ஷன் கொடுத்துட்டு கரெக்டாக இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம மார்ஜின் லைன் கொடுக்க போகிறோம். அதுதான், இது ஓரளவுக்கு நம்ம கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டாட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நான் எதுவுமே கண்ட்ரோலாக நான் எதுவுமே ப்ரெஸ் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், இது ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா க்ரௌன் வந்து நமக்கு க்ரௌன் பாட்டம் ஆப்ஷன் வரும். இதில் ஆட்டோமேட்டிக்காக வராததுனால என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா க்ரௌன் பாட்டம் ஆப்ஷன் வரும். அப்புறம் வந்து ஹைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சோம் அப்படின்னா டீபாண்ட் ஆகிடும். அதனால் இதை ஃபுல்லாக வச்சுட்டு இதை ஃபுல்லாக வந்து நம்ம குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்டகனிஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து பிளேஸ் டூத் மாடல் அது வந்து கொடுக்கணும். ஐயோ, இது வந்து நான் எதுவுமே செட்டிங்ஸ் பண்ணவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக கொடுத்ததுனால அது அப்படியே போய் அடாப்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், டூத் பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இது வந்து பார்த்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. லைட்டாக வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் இழுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து பல் வந்து முன்ன பின்ன மூவ் ஆகும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணும்போது ஷிஃப்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகும். இல்லை வெறும் கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பல்லு சைஸ் வந்து பெருசாகும். அவ்வளோதான். ஓகேங்களா, இதுதான். நீங்கள் வந்து ப்ராக்சிமல் ஹை பாயிண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்குது மாதிரி பார்த்துக்கணும். போஸ்டீரியரை வந்து கொஞ்சம் கஸ்பை வந்து நம்ம சின்னது பண்ணிவிட்டு ஆன்டகனிஸ்ட் வச்சு பாருங்கள். ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப பைட்டாக இருக்குது, அதாவது பைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து லைட்டாக மேலே ஏற்றிக்கலாம். நான் ஷிஃப்ட்டு இதே தான் நான் சொன்ன ஸ்டெப்பு தான் நான் வந்து கண்டினியூஸாக அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக பல்லோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ண போகிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கலரில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அடாப்ட் டூத் மாடல் கொடுத்துட்டேன் பாருங்கள், அடாப்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது. அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீ ஃபார்மிங் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதை கொடுத்துட்டு ஆடு கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கொஞ்சம் ஆட். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்து ஷிஃப்ட்டு கொடுத்து லைட்டாக அப்படியே ஸ்மூத் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொடுத்துட்டு ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து லைட்டாக கட்டால் இன்டர்செக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு குறையும். இல்லை இன்னும் குறையில அப்படின்னா லைட்டாக வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை உள்ளே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹை பாயிண்ட் வந்து கொஞ்சம் குறையும்.
லைட்டாக மைல்டாக ஹை பாயிண்ட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அதிகமாக தான் நம்ம கொடுக்கக்கூடாது. ப்ராக்சிமல் ஹை பாயிண்ட் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லை ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப வந்து நம்ம இது கேப் இல்லாத மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்து போய் ஸ்டக் ஆகிக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ அது வரைக்கும் தான் டூத் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு விசார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம எக்ஸ்பர்ட் போயிட்டோம் அப்படின்னா நம்மளவே வந்து மேனுவலாக ஒரு ஸ்டெப்பு பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து இங்கே விசார்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்லேயே நம்ம வச்சு பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு அதுவாகவே வரும். இந்த விர்ச்சுவல் வேக்ஸ் அப்பும் கம்ஸ் ஆட் பண்ணும்போது மட்டும் நம்மளாக பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஐ எம் டன் கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு.